தமிழக மக்களுக்கு வணக்கம். அண்மையில் பார்த்துருப்போம், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதல்வராக இருக்கிற திரு உமர் அப்துல்லா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறார். அதில் குறிப்பாக அவர் பேசுறது என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசாங்கம், அதாவது மோடி அரசாங்கம் நினச்சிருந்தா எங்களை அவங்க அடிபணிஞ்சிருக்க வச்சிருக்க முடியும். இதில் காசு நிதி ஒதுக்கீடில் அடிபணிஞ்சிருக்க வச்சிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எவ்வளோ தேவையோ அதற்கு அதிகமாகவே எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இன்னொரு வழி மேலே போய் அவர் இந்த கொரோனா டைம் வந்தது பார்த்தீங்களா, அப்போ ஸ்பெஷலாக ஃபண்ட்ஸு, அதாவது வட்டி இல்லா கடன்லாம் எல்லா மாநிலக்கும் கொடுத்தாங்க. அதில் யூனியன் டெரிட்டரி இல்லாமல் இருந்தது. நான் கோரிக்கை வச்சேன், இது மாதிரி யூனியன் டெரிட்டரியும் சேர்த்தா நல்லா இருக்குன்னு. உடனே அவங்களும் அதை உடனே ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நிதி பங்கீடு ஒழுங்காக கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்களோட எவ்வளோ மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் நிதிநிலையிலையோ இல்லை வளர்ச்சிக்கோ எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் ஒழுங்கான நிதிகள் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. கூடுதலாகவே வருது. எங்களுக்கு என்ன வளர்ச்சி திட்டங்கள்ல உறுதுணை வேண்டுமோ அது எல்லாமே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. அந்த வார்த்தை ஸ்டார்டிங்ல சொன்ன பார்த்தீங்களா, நினைச்சிருந்தா எங்களை அவங்க அடிபணிய வைக்க முடியும். ஆனா அதை மோடி அரசாங்கம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்காங்க. இதை எவ்வளோ பெரிய பேசு பொருளா இங்க இருக்கிற மீடியாக்கள் ஆக்கியிருக்கும். எப்படி சொல்லியிருந்தா, மோடி அரசாங்கம் எங்களுக்கு தரதே இல்லை, ஒரு ரூபா கேட்டா எங்களுக்கு காலனா தராங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பெரிய பூகம்பமே ஆக்கியிருப்பாங்க எல்லா மீடியாலையும். அதுவும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தரலை என்றால் அங்க வாழ்வது சிறுபான்மையர் மக்கள், அதனாலதான் அவங்க அந்த மாநிலத்துல புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு கண்ணோட்டத்திலேயே கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்டான வியூல அவங்க பேசியிருப்பாங்க. இது ஏன் இப்போ ஒரு முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிக்கல் 370 எடுத்து இவங்க என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கிற மக்களை எல்லாமே வஞ்சிக்கிறாரு மோடி, சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவங்க பொய் பிரச்சாரத்துக்கு அந்த மாநிலத்தோட முதல்வரே சவுக்கடி பதில் கொடுத்துருக்காரு. மக்கள் எல்லாரும் ஒண்ணு, எப்படி மோடி அவர்கள் சொன்னாரு அப்படிங்கிறது, எல்லாருக்குமான வளர்ச்சி தான் இந்த வருகிற ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்றாறு போல பிஜேபி அரசாங்கம் நடைபெற்றுட்டு இருக்கு. இத்தனைக்கும் அந்த மாநில தேர்தல்ல அவங்க தோல்வி உற்றாங்க. 370 நீக்கி மாநில தேர்தல்ல தோல்வியுற்றுமே அவங்க நேர்மையான, அது நேர்மைன்னு சொல்ல முடியாது, செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணுமோ அதை அவங்க தெளிவா செய்யறாங்க. ஆனா இங்க அதை திசை மாற்றி மக்கள் இதை தான் நல்லா கவனிக்கணும், திமுக அரசாங்கம் எப்படி பொய்யும் புரட்டுமா இதை சொல்றாங்கன்னு. நீங்க இதே திமுக அரசாங்கம் சொல்றதை காமிக்கிற மீடியா, நான் பேரை சொல்லி கூட சொல்றேன், நியூஸ் 18ல செயலாளர்கிட்ட கேட்டிருப்பாங்க, எப்படிங்க நிதியெல்லாம் வருதுன்னு. அதெல்லாம் இல்லையே, நல்லாவே வருது, கூடுதலாவே மத்திய அரசாங்கம் தருதுன்னு செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருப்பாரு. நியூஸ் 18 தொலைக்காட்சியில இன்னும் இருக்கு, நீங்க போய் பாருங்க. அரசியல்வாதி சொல்றதை கேட்காதீங்க, தமிழகத்துல பொய்யும் புரட்டும். ஆனா அதிகாரியே சொல்லியிருக்காரு வருதுன்னு. சரி, அரசியல்வாதி சொல்றதுதான் கேட்பேன்னா, ஃபினான்சியல் பட்ஜெட் தாக்கல் பண்றாரு பாத்தீங்களா, அதுல லாஸ்ட் இதுல பாருங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமா மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்காங்கன்னு. தங்கம் தென்னரசுலேருந்து இதுக்கு முன்னாடி 13,000 கோடி 2 பெயர்கள், மாப்பிள்ளையும் மகனும் ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லி சிறந்த பொருளாதார நிபுணர்னு இவங்களே மாத்தட்டின பிடிஆர் அவர்களை ரிசைன் பண்ண வச்சாரு பார்த்தீங்களா, பிடிஆர் அவர் சொல்லியிருப்பார் நிதிநிலை அறிக்கையில எவ்வளோ நிதி வந்திருக்கு, போன ஆண்டதோட இந்த ஆண்டு எவ்வளோ நிதி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு வந்த அப்புறம் எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்குன்னு நிதிநிலை அறிக்கையில அவங்களே ஓப்பனா ஒப்புக்கொண்டிருப்பாங்க. இதுதான் கேரளா கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வந்துச்சு. எப்படி இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தீங்களா, நிதியை ஒழுங்கா எங்களுக்கு தரதே இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கொட்டு வாங்கிட்டு வந்தது தான் கேரளா. எம்பி, திமுக எம்பி ஒரு படிக்கு மேல பாராளுமன்றத்துல இங்க நம்ம மக்கள்கிட்ட உதயநிதி அவர்கள் எந்த ஆதாரமும் இல்லாம சொல்ல பார்த்தீங்களா, 10 பைசான்னு காமிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. இதே மாதிரிதான் நீட்டு, எனக்கு ரகசியம் தெரியும், ரகசியம் தெரியாது, ரகசியம் தெரிஞ்சோன்னே ராகுல் காந்திக்கே தலை சுத்தி போச்சு. ராகுல் காந்தி பிரதமர் தான் நான் கையெழுத்து போட்டிருப்பேன், இது ஒரு ரகசியமா? ராகுல் காந்தி அவர்களுக்கே தெரியும் நான் வரமாட்டேன்னு.
இந்த ரகசியம் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொய்யும் புரட்டுமா பார்லிமெண்ட்ல போய் ஒரு திமுக எம்பி சொல்லிட்டாரு. இது மாதிரி எங்களுக்கான நிதி வந்து பாரபட்சம் காமிக்கப்படுது மத்திய அரசாங்கம். நீங்க வந்து உரிய நிதியை வந்து எங்களுக்கு தரணும். இத்தனை கோடி வந்து எங்களுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு தமிழச்சியான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எந்திரிச்சு, எங்க ஆதாரம் குடுங்க. எனக்கு அந்த ஆதாரத்த குடுங்க. இப்பயே நான் வந்து நிதிய உடனே ரிலீஸ் பண்ணிர்றேன் அப்படின்னு சொன்னோனே, பதிலே பார்க்காம கேன்டீனுக்கு ஓடிட்டாரு. என்ன எந்த ஒரு ஆதாரமும் குடுக்காம போற போக்குல அடிச்சு விட்டு கேன்டீனுக்கு ஓடிட்டாருங்க. இதுதான் திமுக இந்த நிதிய வச்சு செய்யற பொய்யான அரசியல். ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியாகவும் எல்லாத்துக்கும் எதிரா இருக்கிற திரு உமர் அப்துல்லா அவர்களே சொல்லியிருக்காரு. நினைச்சிருந்தா மோடி அவர்கள் அடிப்பணிய வச்சிருக்க முடியும். ஆனா அப்படி இல்லை. வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை நிதியும் எங்களுக்கு சரியான இதுல நேரத்துல வருது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். இதுதான் உண்மை. எந்த ஒரு மாநிலத்துக்கும் நிதியில வந்து பாரபட்சம் பார்க்கிறதே இல்ல. கோர்ட்ல போய் எதிர்க்கட்சிகள் வந்து கொட்டு தான் வாங்கிட்டு வராங்க. ரயில்வே பட்ஜெட் 8 மடங்கு தமிழகத்துக்கு அதிகமா குடுத்துருக்காங்க. அவங்க தான் சொல்றாங்க, ஒவ்வொரு துறையும் எங்களுக்கு வந்து தமிழக அரசுலேருந்து லேண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவங்க தான் சொல்றாங்க. எப்படி பரந்தூர் விமான நிலையம், 8 வழிச்சாலை அதெல்லாம் போராட்டம் பண்றது, அப்புறம் வந்த அப்புறம் எப்படி மக்கள் வந்து லேண்ட் தருவாங்க? அங்க பிரச்சனை வரும். எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ ஒரு அரசியலு, ஆளுங்கட்சியா வந்தோனே அதுக்கு ஆதரவா பண்ணா, மக்கள் எப்படி அத உடனே அக்செப்ட் பண்ணி மாறுவாங்க? இந்த மாரி இவங்க பொய்யான அரசியல் பண்றது தான் இருக்கு தவிர, எந்த ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம், குறிப்பா மோடி அரசாங்கம் நிதி பங்கீடுல பாரபட்சம் பார்க்கிறது இல்ல அப்படிங்கிறது திரு உமர் அப்துல்லா அவர்களோட பதிலே அதற்கு சாட்சி. நன்றி, வணக்கம்.